இது இப்படியே சாப்பிடலாம், நல்லது உடம்புக்கு. பச்சையாக சாப்பிடுங்க. கர்நாடகாவில் வந்து கோசம்பரி சொல்லுவாங்க. காமிச்சிட்டு தானே போடுறீங்க. கடுகு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வடிக்கணும். கொஞ்சம் கடை போட்டுக்கலாம், நல்லா அடிக்கலாம். பச்சை பயிரா எப்படி இருக்கு? கொஞ்சம் மடு தான் இருந்தது. அதனால தாண்டி இதை சாலட் பண்ணுறாங்க. கோசம்பரின்னு ஒன்று பண்ணுவாங்க பச்சை இதில் பைத்தம்பருப்புல. அதே மாதிரி இதுலேயும் கூட வந்து கேரட்டு, வெள்ளரிக்காய் அதெல்லாம் போட்டுலாம். உருளைக்கிழங்கு திக்னஸ்க்குன்னு இல்லை, அந்த டேஸ்ட்டு அப்படியே போட்டுக்கலாம். ரெட் சில்லி, குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள் கலக்கிடலாமா? காரம் கம்மியாக இருந்தால் ஓகே தானே? ஓகே ஓகே. தண்ணி ஊற்றி அப்படியே வேக வைக்க வேண்டியது தான். இல்லைன்னா குக்கரில் போட்டு எடுத்துக்கலாம்.